ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் உடனே என்னோட வீடியோஸை பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா திருச்சி மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். திருச்சி மங்களன் மங்கல் பாத்தீங்க அப்படின்னா திருச்சி சேலம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாம தங்கம் வாங்கக்கூடிய திட்டம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் தங்கத்தோட விலை 9,000 ரூபாய் கிட்ட நெருங்கிட்டு இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா தங்கம் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாதிரி நம்ம ஏதாவது சேமிப்பு திட்டத்துல இணைஞ்சு வாங்கினா மட்டும்தான் நமக்கு கொஞ்சமாச்சும் லாபம் இருக்கும், தங்கமும் நம்மளால வாங்க முடியும். இந்த திட்டத்துல செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த திட்டத்தை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திட்டத்தொகை பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணாலும் நம்மளால முடிஞ்ச அமௌண்ட்டை நம்ம மாசம் மாசம் கட்டலாம். எல்லா சேமிப்பு திட்டத்திலயும் இருக்கிற மாதிரி தான் இது. ஸ்டார்டிங் 500 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணாலும் நம்ம கட்டலாம். திட்ட காலம் பாத்தீங்க அப்படின்னா 15 மாதங்கள். மத்த நகைக்கடைகள் எல்லாம் திட்டக்காலம் 11 மாதம் தான் இருக்கும். இங்க 15 மாசம் இருக்கு. அதனாலதான் ஜிஎஸ்டி இல்லாம இங்க தங்கம் எடுக்க முடியும். நம்ம எவ்வளவு அமௌண்ட் கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா அன்னைக்கு தங்கத்தோட விலை இருக்கோ அந்த படி பாத்தீங்கன்னா கிராமாவே வர வச்சு கொடுத்துருவாங்க. நீங்க கட்டுற டேட்ல கிராமோட விலை என்ன இருக்கோ அந்த விலைக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுக்கு உண்டான கிராம் வர வச்சு கொடுத்துருவாங்க. 15 மாசம் கழிச்சு நீங்க கட்டுற தொகைக்கு நீங்க கட்டுற தொகைக்கு எவ்வளவு கிராம் உங்க அக்கௌண்ட்ல சேர்ந்துருக்கோ அந்த கிராமுக்கு பாத்தீங்க அப்படின்னா 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாம நகைகளை வாங்கிக்கலாம். 18% அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எந்த நகை எடுத்தாலுமே நீங்க 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாம வாங்கிக்க முடியும். மங்களன் மங்கல்ல பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான நகைகளுக்கு 18%குள்ளதான் இருக்கும். இந்த ஆன்டிக் நகாஸ் அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் 18%க்கு மேல போகும். நார்மலான நகைக்கு எல்லாமே 18%குள்ளேயே உங்களுக்கு நகைகள் கிடைச்சிரும். ஜிஎஸ்டி நிர்வாகமே ஏத்துப்பாங்க. இதுக்கு ஜிஎஸ்டி இல்லாம எப்படி தராங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்த நகை கடைகள் எல்லாம் சேமிப்பு திட்டம் 11 மாதம் தான் இருக்கும். இங்க 15 மாசம் இருக்கிறதுனால ஜிஎஸ்டி இல்லாம நம்ம நகைகளை வாங்கிக்க முடியும். அட்வான்ஸ் புக்கிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நீங்க இப்ப மாசம் 1000 ரூபாய் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா 15 மாசத்துக்கும் நீங்க 15,000 ரூபாய் கட்டணும். அந்த 15,000 ரூபாயும் உங்ககிட்ட ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னா அன்னைக்கு ரேட்டுக்கு இந்த 15,000 நீங்க ஃபுல்லா கட்டி நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா 15 மாசம் கழிச்சு நீங்க நகைகளை வாங்கிக்கலாம். நீங்க செலுத்துற தேதியில என்ன கிராம் இருக்கோ அதுபடி கிராமா வர வச்சு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த டேட் போட்டிருக்கேன். 15/3/2025 அன்னைக்கு 22 கேரட் 1 கிராம் 8,020 ரூபா 200 ரூபா இருந்துச்சு. மாதம் நீங்க 1000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா 15 மாசத்துக்கு 15,000 ரூபாய். மொத்தமா எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடைய வர வச்சு கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கீம்ல கிஃப்டும் தராங்க. கிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணோனையும் கிஃப்ட் வாங்கிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா லாஸ்ட்லயும் போய் நீங்க கிஃப்ட் வாங்கிக்கலாம், இடையிலயும் வாங்கிக்கலாம். எப்ப வேணாலும் கிஃப்ட் இங்க வாங்கிக்கலாம். கிஃப்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் மாசம் கட்டுறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 3 விதமான கிஃப்ட் வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி 2000, 3000, 5000 நீங்க கட்டக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே 3 கிஃப்ட் வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கோ அந்த கிஃப்ட நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா மத்த நகைக்கடையில இருக்க ஸ்கீமை விடையும் இங்க இருக்க ஸ்கீம் ரொம்பவே நல்ல ஸ்கீம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாம நகை எடுக்கும் போது நமக்கு லாபம் கண்டிப்பா இருக்கும். நான் இந்த மங்களன் மங்கல்ல அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிருக்கேன். எவ்வளவு பண்ணிருக்கேன், எனக்கு எவ்வளவு கிராம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. நான் பாத்தீங்க அப்படின்னா 24 பக்கத்துல வச்சு காட்டுறேன். 24/10/2024 அன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணேன். மாசம் 5,000 ரூபாய் அப்படின்ற விதத்துல நான் ஜாயின் பண்ணேன். பட் அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கறதுனால அந்த 15 மாசத்துக்குள்ள எல்லா அமௌண்ட்டுமே நான் சேர்த்து மொத்தமாவே பே பண்ணிட்டேன். அப்படி பண்ணதுனால எனக்கு எவ்வளவு கிராம் கிடைச்சிச்சு அப்படின்னா இப்ப ரேட் பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு 7/2 ரேட் பாத்தீங்கன்னா 7,285 ரூபா அன்னைக்கு ரேட் இருந்துச்சு. அன்னைக்கு நான் கட்டின அமௌண்ட்டுக்கு உண்டான கிராம் பாத்தீங்க அப்படின்னா 0.686 கிராம் கிடைச்சிச்சு. அது எல்லா மாசத்துக்குமே அதே உங்களுக்கு
என்ட்ரி பண்ணி இந்த மாதிரி தந்துருவாங்க. 15 மாசம் கழிச்சு ஃபுல்லா கிராம் எவ்வளவு கிடைச்சிருக்கோ அந்த கிராமுக்கு பாத்தீங்கன்னா 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாம பிளஸ் ஜிஎஸ்டியும் இல்லாம நகைகளை வந்து வாங்கிக்க முடியும். எனக்கு இந்த திட்டக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் போயிட்டு இந்த எவ்வளவு கிராம் இருக்கோ அந்த கிராமுக்கு வந்து வாங்கிக்க முடியும். இது வந்து உண்மையிலேயே வந்து நல்ல ஸ்கீம் தான். ஏன்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்றது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு டேட்ல வந்து ஆரம்பிப்போம், 15 மாசம் கட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா ரேட் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா கோல்டோட ரேட் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது 15 மாசம் கழிச்சு நமக்கு கிராம் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அதுவே நம்ம கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் பண்ற அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்றது நல்லது. நீங்க வந்து இப்ப ஒரு மாசம் 1000 ரூபாய் சூஸ் பண்றீங்க அப்படின்னா 15 மாசத்துக்கு 15,000 கட்டணும். அந்த 15,000 ரூபாயும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா 15 மாசம் கழிச்சு அந்த 15,000 ரூபாய்க்கு உள்ள நகைகள், அதாவது 15,000 ரூபாய்க்கு என்ன கிராம் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கிராம் வந்து நீங்க 15 மாசம் கழிச்சு போய் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாம நீங்க வாங்கிக்கலாம். அதனால உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணி வச்சிருங்க. அதான் ரொம்பவே நல்லது. ஏன்னா கோல்ட் ரேட் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.